இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா டுடே சி வோட்டர் இணைந்து நடத்தும் மூட் ஆஃப் த நேஷன் என்ற சர்வேயில் இப்போது லோக்சபா தேர்தல் நடந்தால் கூட மீண்டும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியே வெல்லும், மோடியே பிரதமராக பொறுப்பேற்பார் என்று தெரியவந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சர்வே எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜனவரி மாதத்தில் லோக்சபா தேர்தல் வந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீர்கள் என்று தேசிய அளவில் மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதில் பாஜக தலைமையிலான என்டிஏவுக்கு மக்கள் மகத்தான ஆதரவை தெரிவித்துள்ளனர். அதாவது ஜனவரியில் தேர்தல் நடந்தால் என்டிஏ 352 தொகுதிகளை வெல்லும் என்று சர்வே முடிவு சொல்கிறது. 2024 லோக்சபா தேர்தலின் போது 400 தொகுதிகளில் என்டிஏ வெல்ல வேண்டும் என்று மோடி, அமித்ஷா இலக்கு நிர்ணயம் செய்தனர். அந்த இலக்கை விட இது குறைவுதான் என்றாலும் 2024 லோக்சபா தேர்தலில் என்டிஏ கூட்டணி வென்ற தொகுதிகளை விட இது கணிசமான அளவு கூடுதல் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் இன்னொரு விஷயம், இப்போது லோக்சபா தேர்தல் வந்தால் பாஜகவால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மையுடனே ஆட்சி அமைக்க முடியுமா? அதாவது ஆட்சியை பிடிக்க தேவைப்படும் மேஜிக் நம்பரான 272 இடங்களை விட பாஜக கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றும் என்று சர்வே சொல்கிறது. அதாவது இந்த ஜனவரியில் தேர்தல் வந்தால் என்டிஏவில் பாஜக மட்டுமே 287 சீட்டுகளை கைப்பற்றி விடுமா? இதன் மூலம் அந்த கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். 2024 லோக்சபா தேர்தலின் போது இது நடக்கவில்லை. பாஜகவால் 240 தொகுதிகளில் மட்டுமே வெல்ல முடிந்தது. எனவேதான் இந்த முறை கூட்டணி ஆட்சியை அமைத்தது. கடந்த 2025 ஆகஸ்ட் மாதமும் இதே சர்வேயை இந்தியா டுடே சி வோட்டர் சேர்ந்து நடத்தின. அப்போதும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிதான் ஆட்சியை பிடிக்கும் என்று முடிவுகள் வெளியாகின. ஆனால் அப்போது பாஜக மட்டும் 260 இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டது. இது 2024 தேர்தலில் பெற்ற இடங்களை விட கூடுதல்தான் என்றாலும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தேவைப்படும் 272 இடங்களை விட 12 சீட் குறைவு. இப்போது 5 மாதம் கழித்து நடந்த அதே சர்வேயில் பாஜக இன்னும் வளர்ச்சியடைந்து தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறது. தமிழகம், கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் வெளியாகி இருக்கும் இந்த சர்வே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநிலங்களில் தமிழகம், கேரளா, மேற்கு வங்கத்தில் ஒரு முறை கூட பாஜக ஆட்சிக்கு வந்தது இல்லை. இப்படியொரு சூழலில் சர்வே முடிவு பாஜகவுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. 2024 லோக்சபா தேர்தலில் என்டிஏ வென்று 3வது முறை மோடி பிரதமரானார். இவ்வளவு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்தும் அவர் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை குறையவில்லை, அதிருப்தி வரவில்லை என்பதையே இந்த சர்வே காட்டுகிறது. 2024 லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நடந்த டில்லி, பீகார், மகாராஷ்டிரா, ஹரியானா சட்டசபை தேர்தல்களில் பாஜக வென்றது. கடந்த ஆகஸ்டில் நடந்த சர்வே, இப்போது நடந்த சர்வே என பாஜகவுக்கு தொடர்ந்து வெற்றியை குவிகிறது. இந்தியாவில் மோடிகளை தான் வீசுகிறது என்பதை தேர்தல் முடிவுகளும் இந்த சர்வே முடிவும் அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகின்றன. பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வெல்லும் என்ற அளவிற்கு சர்வேயில் பாஜக பக்கம் மக்கள் சாய்ந்திருப்பதற்கும் மோடிதான் முக்கிய காரணம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அவர் துணிச்சலான முடிவை எடுத்தார். பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளை வேட்டையாட உத்தரவிட்டார். அதை நம் ராணுவம் கச்சிதமாக செய்து முடித்தது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இந்தியாவுடன் போருக்கு வந்த பாகிஸ்தானையும் பந்தாட உத்தரவிட்டார். நம் வீரர்கள் அடித்த அடியில் பாகிஸ்தான் பீதியில் உறைந்து போனது. சண்டையே வேண்டாம், விட்டால் போதும் என்று இந்தியாவிடம் கெஞ்சி போரை நிறுத்தியது. இது இந்தியாவிலும் உலகளவிலும் மோடியின் இமேஜை இன்னும் உறுதியாக்கியது. அடுத்ததாக ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம். பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று தொடர்ந்து ட்ரம்ப் பொய் பரப்பினார். அதை மோடி நேர்த்தியாக எதிர்கொண்டார். ட்ரம்புக்கே போன் செய்து நீங்கள் போரை நிறுத்தவில்லை, பாகிஸ்தான் கெஞ்சியதால் விட்டோம் என்று அதிரடி காட்டினார்.
வர்த்தக காரணம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவுக்கு அடுத்தடுத்து வரி போட்டார். மேலும் வரி போடுவேன் என்று மிரட்டினார். ஆனால் மோடி அசரவில்லை. நாட்டு மக்களுக்காக எவ்வளவு பெரிய வலியையும் தாங்கிக் கொள்வேன் என்று தடாலடியாக அறிவித்தார். இந்தியா வரியை தாங்கிக் கொண்டது. எந்த இடத்திலும் ட்ரம்புக்கு மோடி வளைந்து கொடுக்கவில்லை. இது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு பெரும் புகழை சேர்த்தது. மோடிதான் வலிமையான தலைவர் என்பதை உரக்க சொல்ல வைத்தது. மூன்றாவதாக ஐரோப்பிய நாடுகளுடனான தடையில்லாத வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்கா நம்மை மிரட்டி அடிபணிய வைக்க நினைத்த அதே நேரத்தில் மோடி தனது ராஜதந்திரத்தை காட்டினார். பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய யூனியனுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்றினார். இப்போதைக்கு உலகிலேயே மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் இதுதான். இதனால் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு பெருத்த அடி. ட்ரம்பை கதறவிட்ட அதே நேரத்தில் இந்தியாவுக்கு பணம் கொட்டும் கச்சிதமான ஒப்பந்தம் இது. இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி காட்டிய மோடிக்கு இந்தியா மட்டும் இன்றி சர்வதேச அளவில் பெயரை சம்பாதித்து விட்டார். இந்த 3 காரணங்களும் இந்தியா டுடே சி வோட்டர் சர்வேயில் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்து விட்டது. அதுதான் பாஜகவை தனிப்பெரும்பான்மையுடன் வெல்ல வைக்கும் அளவுக்கு மக்கள் செல்வாக்கை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பக்கம் இப்படி பாஜக அரசு வளர்ச்சியடைந்து வரும் சூழலில் இண்டி கூட்டணி புஸ்வானமாகி இருக்கிறது. இப்போது லோக்சபா தேர்தல் வந்தால் அந்த கூட்டணியால் வெறும் 182 சீட்டுகளை மட்டுமே வெல்ல முடியுமா? 2024 லோக்சபா தேர்தலின் போது இண்டி கூட்டணி 234 இடங்களை வென்றது. இதே சர்வே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்தபோது கூட 208 சீட் வெல்லும் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் இப்போது இண்டி கூட்டணி இன்னும் தேய்ந்து விட்டது. இப்போது தேர்தல் நடந்தால் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 47% ஓட்டு வாங்கும் என்கிறது சர்வே. இது 2024 தேர்தலில் பாஜக வாங்கிய 44% விட 3% கூடுதல். கடந்த ஆகஸ்டில் நடந்த சர்வேவை விட 0.3% கூடுதல்.